நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். காசா நகரில் நீடித்த போரை எச்சரிக்கும் ஐஇடி தாக்குதல் காட்சிகளை கஸ்ஸாம் வெளியிட்டது. சனாவில் இஸ்ரேலிய கொடியை உயர்த்துவதாக மிரட்டியதற்காக அன்சரல்லா அதிகாரி காட்ஸை கேலி செய்கிறார். மேற்கத்திய நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதை ஈரான் எவ்வாறு நிரூபித்தது? இஸ்ரேலுக்கு இன்னொரு போர் நெருங்கிவிட்டது. சிரியா தனது கிளர்ச்சிக் குழுவின் முன்னாள் உறுப்பினர்களால் ஷாரா மீதான தாக்குதலை தடுக்க ஈராக் உதவியது. இனி விரிவான செய்திகள். காசா நகரில் நீடித்த போரை எச்சரிக்கும் ஐஇடி பதுங்கியிருந்து தாக்கும் காட்சிகளை கஸ்ஸாம் வெளியிட்டது. பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலியா முகாமுக்கு மேற்கே சஃப்தாவி சந்திப்புக்கு கிழக்கே முன்பே வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வாகனங்கள் தாக்குவதைக் காட்டும் காட்சிகளை வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு நடவடிக்கையை இந்த கிளிப் ஆவணப்படுத்துகிறது என்று படைப்பிரிவுகள் தெரிவித்தன. காசாம் போராளிகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பாதையில் மேம்படுத்தப்பட்ட வெடிமருந்து சாதனங்களை தயாரித்து வைப்பது போன்ற காட்சிகளுடன் வீடியோ தொடங்குகிறது. ஒரு பிரிவில் ஒரு போராளி மத வசனங்களை ஓதுகிறார். இந்த மரணம் ஒரு மாயை. அதை தேடுபவர்கள் எப்போதிலிருந்து மரணத்திற்கு அஞ்சுகிறார்கள்? கடவுளால் ஆணையாக, நாம் இறந்து வாழ்ந்தால், அது நாம் விரும்பியபடி இல்லை என்றால் அதை மீண்டும் கொண்டு வருவோம். குதிரைகளைப் போல நம் வாழ்க்கையை நம்முன் அணிவகுத்துச் செல்வோம். நமக்கு சிறந்ததை மட்டுமே நாம் காண்போம். கடவுள் வெற்றி பெறுகிறார். பின்னர் காட்சிகள் கவச வாகனங்கள் ஐஇடி களத்திற்குள் நுழைவதையும் 2 வாகனங்கள் சாதனங்களை வெடிக்கச் செய்வதையும் காட்டுகிறது. கிளிப்பின்படி வெடிப்புகள் தயாரிக்கப்பட்ட பாதையில் உள்ள இலக்குகளைத் தாக்கின. சனாவில் இஸ்ரேலிய கொடியை உயர்த்துவதாக அச்சுறுத்தியதற்காக அன்சரல்லா அதிகாரி கட்ஸை கேலி செய்கிறார். அன்சரல்லா அரசியல் பணியகத்தின் மூத்த நபரான முகமது அல்ஃபரா ஏமனின் தலைநகரான சனாவில் இஸ்ரேலிய கொடியை உயர்த்துவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸின் சமீபத்திய அச்சுறுத்தலை நிராகரித்துள்ளார். எக்ஸில் எழுதும் அல்ஃபரா, சனாவில் தங்கள் கொடியை பறக்க விடுவது பற்றி பேசுவதற்கு முன் இஸ்ரேலியர்கள் முதலில் செயலற்ற துறைமுகமான ஈலாட்டில் நடவடிக்கைகளை மீட்டெடுக்க வேண்டும். மேலும் ஏமன் கடற்படை தாக்குதல்களை தவிர்க்க வெளிநாட்டுக் கொடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை விட தங்கள் சொந்தக் கொடியின் கீழ் பயணம் செய்ய தைரியத்தை திரட்ட வேண்டும் என்று கூறினார். காட்ஸிடம் தனது கருத்துக்களை தெரிவித்த அல்ஃபரா, நீங்கள் சனாவை ஆக்கிரமித்ததாக பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் சொந்தக் கப்பலான கேலக்ஸி லீடரை கூட மீட்டெடுக்க முடியாது என்று மேலும் கூறினார். முன்னதாக அன்சரல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியை கொலை செய்வதாகவும் ஏமன் இராணுவ நடவடிக்கைகளால் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய இழப்புகளை எடுத்துக்காட்டும் சனா கருத்துக்களுக்கு இஸ்ரேலிய கொடியை உயர்த்துவதாகவும் காட்ஸ் மிரட்டியிருந்தார். அன்சரல்லா இயக்கத்துடன் இணைந்த ஏமன் ஆயுதப்படைகள் செங்கடல் மற்றும் பாப் அல் மண்டேப்பில் இஸ்ரேலிய மற்றும் இஸ்ரேல் இணைக்கப்பட்ட கப்பல்களை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இதனால் இஸ்ரேலிய துறைமுகங்கள், குறிப்பாக ஈலாட்டில் போக்குவரத்தை முடக்குகின்றன. அவர்களின் பிரச்சாரம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களிலும் விரிவடைந்துள்ளது. அங்கு அவர்கள் விமான நிலையங்கள் மற்றும் பிற மூலோபாய தளங்களை குறிவைத்துள்ளனர். செப்டம்பர் 18 அன்று டெல் அவிவ், ஈலாட் மற்றும் பீர் அல் சபே ஆகிய இடங்களில் உள்ள இஸ்ரேலிய நிலைகளுக்கு எதிராக ஏமன் படைகள் 3 நடவடிக்கைகளை அறிவித்தன. மேற்கத்திய நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதை ஈரான் எவ்வாறு நிரூபித்தது? இஸ்ரேலுக்கு மற்றொரு போர் நெருங்கி வருகிறது. இந்த வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஈரானுக்கு பொருளாதார தடைகள் நிவாரணத்தை தொடர்வதை நிராகரிக்க வாக்களித்தது. அதாவது ஒபாமா சகாப்த அணுசக்தி ஒப்பந்தத்தின் இறுதி முடிவு தெஹ்ரானுக்கு இன்னும் பெரிய பொருளாதார அடியாக உள்ளது. இது போரின் செய்தியை அனுப்புவது மட்டுமல்லாமல் எதிர்கால ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கான எந்த நம்பிக்கையையும் நீக்குகிறது. யுஎன்எஸ்சி வாக்கெடுப்பு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் கூட்டு விரிவான செயல் திட்டத்திற்கு ஒரு மரண அடியை குறிக்கிறது. இந்த வாக்கெடுப்பின் விளைவாக மிகப்பெரிய வன்முறை எதிரொலிகளைக் கொண்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது.
JCPOA முதலில் 2015 இல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி ஈரானுக்கு எதிராக ஒப்பந்தத்தின் அதன் பக்கத்திற்கு பொருந்த தவறினால் ஸ்னாப்பே தடைகளை பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு உள்ளமைக்கப்பட்ட வழிமுறையாக இருந்தது. ஆகஸ்ட் மாத இறுதியில் E3 நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை 30 நாள் செயல்முறையை தொடங்கின. இது ஈரான் நிறைவேற்றப்படாது என்று அறிந்திருந்த நடைமுறைக்கு மாறான கோரிக்கைகளை நிறைவேற்ற முடிவு செய்யாவிட்டால் இந்த ஸ்னாப்பே தடைகளை விதிக்க வழிவகுக்கும். இப்போது ஈரான் மீதான தடைகள் நிவாரணத்தை தடுப்பதற்கான UNSC வாக்கெடுப்பின்படி பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதை தடுப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்லாமிய குடியரசுக்கு செப்டம்பர் 28 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சிரியா தனது கிளர்ச்சிக் குழுவின் முன்னாள் உறுப்பினர்களால் ஷாரா மீதான தாக்குதலை தடுக்க ஈராக் உதவியது. சிரிய ஜனாதிபதி அகமது அல் ஷாராவுக்கு எதிராக அவரது கிளர்ச்சிக் குழுவின் முன்னாள் உறுப்பினர்களால் படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக ஈராக்கிய உளவுத்துறை 6 மாதங்களுக்கு முன்பு சிரிய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது. அவரது கிளர்ச்சி ஜிஹாதி குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அரபு ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டன. ஈராக் உளவுத்துறைக்கு நன்றி. மதவெறி வன்முறையை தூண்ட முயன்ற தீவிரவாத குழுக்களால் திட்டமிடப்பட்ட படுகொலை சதி மற்றும் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்பு பிரச்சாரம் இரண்டையும் சிரியா முறியடிக்க முடிந்தது என்று லெபனான் நாளிதழ் அன்-நஹார் மூத்த ஈராக்கிய பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த முயற்சிகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு டிசம்பர் மாதம் ஈரான் ஆதரவு பெற்று சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தை வீழ்த்திய பின்னர் ஷாரா சிரியாவை நோக்கிச் சென்ற திசையில் அதிருப்தி அடைந்ததால் ATS இல் இருந்த முன்னாள் போராளிகள் அதிலிருந்து விலகிச் சென்றதாக அந்த வட்டாரம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கிளர்ச்சிக் குழு சிரிய இராணுவத்தில் கலைக்கப்பட்டதிலிருந்து பல முன்னாள் ATS போராளிகள், முக்கியமாக ஈராக் அல்லது சிரிய நாட்டினர், இஸ்லாமிய அரசில் சேர்ந்துள்ளதாக அன்-நஹார் மேற்கோள் காட்டிய ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.